வணக்கம், வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜிடிவி. நான் குஹிலியர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக மருத்துவம், ஜோதிடம், பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டே வந்திருக்கோம். லாஸ்ட்டு சில காணொலிகளாக பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் அதில் போட்டே வரும். இந்த ஜோதிட காணொலிகள் எல்லாமே நீங்களே உங்கள் ஜாதக புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்களே இப்போ நம்ம சொல்கிற குறிப்புகளை நேராக நீங்களே ரெஃபர் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப எளிமையான குறிப்புகள் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த சேனலோட லிங்க்கை என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். என்னை ஃபாலோ பண்ண விரும்புகிறவங்க அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணலாம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஜோதிட குறிப்பு என்ன அப்படின்னா, சொந்த தொழில் செய்யலாமா? நான் சொந்த தொழில் செஞ்சேன், எனக்கு பெரிய லாஸ் ஆகி போச்சு. யாரெல்லாம் சொந்த தொழில் செய்யலாம், யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யலாம், இதை போல் நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் சொந்த தொழில் பண்ணி நிறைய லாஸ் ஆகி எதனால இப்படி ஆணிச்சுன்னு கேட்குறப்ப அவர் ஜாதத்தை ஆராயிரப்ப சில விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. ஸோ ரொம்ப எளிமையாக உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சு நீங்கள் சொந்த தொழில் செய்யலாமா கூடாதான்னு நீங்களே கண்டுபிடிக்கலாம். எப்படி? உங்கள் ராசி கட்டத்தை எடுத்து வச்சிங்க, அதில் லக்னம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம், அதாவது லேண்ட் போட்டிருக்கோம், இல்லை லைட்டாக ஸ்லாஷ் மாதிரி அடிச்சிருப்பாங்க. ஏன்னா உங்கள் 1வது கட்டம் லக்னம். இந்த லக்னத்தில் இருந்து 4, 6, 8, 12, அதாவது 4வது கட்டம், லக்னத்திலிருந்து 4வது ராசி அல்லது 4வது கட்டம், லக்னத்தில் இருந்து 6வது ராசி அல்லது 6வது கட்டம், லக்னத்தில் இருந்து 8வது ராசி, லக்னத்தில் இருந்து 12வது ராசி. இந்த ராசிகளில் இந்த கட்டத்தில் சந்திரன் இருந்தால் நீங்கள் தொழில் செய்யக்கூடாதுங்க. குறிப்பாக முதலீடு போட்டு தொழில் செஞ்சீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரவே முடியாது. தொழிலுக்காக சொத்தே இழந்தவங்க இந்த அமைப்பினர் தான். அப்போ உங்களுக்கு லக்னத்திலிருந்து 4, 6, 8, 12 இந்த ராசிகளில் அல்லாட்டி அதில் நீங்கள் எண்ணினீங்கன்னா இந்த கட்டம்னு வச்சிங்க. ராசி நட்சத்திரம்னு தெரியாதுன்னா எண்ணி பாருங்க. லக்னத்திலிருந்து 1, 2, 3 4வது கட்டத்தில் சந்திரன், 6வது கட்டத்தில் சந்திரன், 8, 12 இல்லை ஏதாவது ஒரு கட்டத்தில் சந்திரன் இருந்தாலே நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடாது. சரி, இப்போ எனக்கு அப்படி தான் இருக்குது. நான் கூட்டு தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன். அப்போ என் பார்ட்னரோட ஜாதத்தை பார்த்தேன், அவருக்கு அப்படி இல்லை. 4, 6, 8, 12 சந்திரன் இல்லை. நான் அவரு கூட சேர்ந்து கூட்டு தொழில் செய்யலாமானா கண்டிப்பாக கூடாது. காரணம், உங்களோட சேர்ந்து அவரும் லாஸ்க்கு போயிடுவார். உங்களுக்கு இந்த சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் கூட்டு தொழில் செய்ய போகிறோட பார்ட்னருக்கு சந்திரன் இது மாதிரி 4, 6, 8, 12 இருக்குது. உங்கள் ஜாதகம் அந்த ஜாதகத்தால் பாதிக்கப்படும். மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் யாரோட சேர்ந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த 2 ஜாதகத்தையும் ஒன்றா இணைச்சி பார்க்கணும். இதுக்கு பேர் பைனரி ஹாரோஸ்கோப் கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இணைச்சி பார்க்குறப்ப ஒரு ஜாதகம் வீக்காக இருந்தாலே அடுத்த ஜாதகம் தட்டும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்த தொழில் செய்யணும்னா சந்திரன் வீக்காக இருக்கக்கூடாது. சந்திரன் லக்னத்திலேருந்து 4, 6, 8, 12 இருந்தால் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். சொந்த தொழில் செய்யாதீங்க. சரி, வேறு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, சர்வீஸ் ஓரியன்ட் அல்லது முதலீடு போடாத தொழில்கள் நீங்கள் செய்யும் பொழுது அதில் நீங்கள் டெவலப் ஆகி மேலே வரலாம். ஸோ இந்த விஷயம் மைண்டில் வச்சுங்க. இன்னொரு காணொலியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.